கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. அடிமையும் கூட அந்த நாளிலே சாட்சியாக நிறுத்திருக்கிறார். நாங்கள் தேனி மாவட்டத்தை சேர்ந்த தேவார பகுதி, அந்த பகுதியில் நாங்கள் வசித்து வந்தோம். ஆனாலும் பிறந்ததும் தேவாரம் தான், திருமணம் செய்து கொடுத்ததும் அது பக்கத்தில், தேவார பக்கத்தில் ஒரு திடீர் நகரம், அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனாலும் நாங்கள் இந்துவில் ரொம்ப வைராக்கியமாக இருந்தோம். கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டு அவங்க பின்ன ஓடிக்கொண்டு எவ்வளோ பக்தியாக இருந்தோம். ஆனாலும் கூட ஆண்டவர் என் மகனையும் என் மகளையும் மாமியாரையும் கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார், ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனாலும் எனக்கும் தெரியாது, என் கணவருக்கும் தெரியாது, போய் கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் பக்கத்து வீட்டு பொண்ணு, நாத்தனார் பொண்ணு, நாத்தனார் தான் அது வேணும், அவங்க சொன்னாங்க, ஏம்மா உங்கள் மகனும் உங்கள் உங்கள் மாமியார் 3 பேரும் இங்கே ஆஃபீஸுக்கு போய் வர்றது மாதிரி வராங்களே, எங்கே போய் வராங்கன்னு சொல்லி அவங்க மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்கும் பொழுது, ஆமாம்மா நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், இயேசு கிறிஸ்து நல்லவர், நீங்களும் ஏற்றுக்கங்க அப்படின்னு என் பையன் சொன்னேன். ஆனாலும் அதை நாங்கள் கேட்காம விக்கிரகத்தை வணங்கி கொண்டு இருந்தோம். ஒரு முறை தேவ பாஸ்டர் அங்கே வந்தார். அப்போ நான் கேட்டேன், ஐயா யார் என் பையனை நீங்கள் சர்ச்சுக்கு வராகலாம்ல, நீங்கள் வேணான்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் பையனை கூப்பிட்டு போகாதீங்க ஐயா, என் பையன் எனக்கு கொல்லி போடணும், ஒரு பையன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த தேவ பாஸ்டர் சொன்னார், அம்மா நான் கூப்பிட்டு போகல, ஏசப்பா கூட்டிகிட்டு வந்தார், உங்களால் தடுத்து முடியணும்டா தடுத்து நிறுத்திக்கங்க உங்கள் பையனைன்னு சொன்னார். அதோடு நான் விட்டுட்டேன். அதில் அப்படியே போய் ஏஜி சர்ச்சுத, இதே சர்ச்சில் தான் என் பையன் ரசிக்கப்பட்டான். பட்டு ஞானஸ்தானம் பெற்று அவன் உயர்ந்த ஒரு பைபிள் காலேஜுக்கும் போய் படித்து பீகார் போயிட்டான். பீகார் போய் ஒரு மிஷினரியாக, இப்போ ஐயா சொன்னாரே அது மாதிரி மிஷினரியாக இருக்கார். நல்ல முறையோடு ஆண்டவர் பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. நாங்கள் ஒரு பஞ்சம், ரொம்ப கஷ்டம். அந்த தேவாரத்தில் ஒரு சமயம், அந்த சமயத்தில் ஒரு ஊழியக்கார நிமித்தம் ஒரு நபர் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. என் கணவருடைய வேலை நிமித்தமாக மகாபலிபுரம் அருகே பட்டிப்புலம்ன்ற ஊருக்கு நாங்கள் வந்தோம். அங்கே இருந்தோம். ஆனால் பொண்ணு அங்கே மாமியார்கிட்ட விட்டு வந்துட்டோம். 7வது படித்து பரிட்சை எழுதிக்கிட்டு இருந்துச்சு, விட்டுட்டு வந்துட்டோம். ஆனாலும் 10 நாள் தான், 10 நாள் என் பொண்ணை விட்டு இருக்க முடியலை. அதனால் அந்த எந்த பாஸ்டர்கிட்ட ரசிக்கப்பட்டு என் பொண்ணும் சர்ச்சுக்கு போச்சோ சின்ன வயசில், அதே பாஸ்டர் என் பொண்ணை கூட்டிகிட்டு எங்கிட்ட வந்துட்டார். கொண்டு என் பொண்ணை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அது நிமித்தம் அந்த பட்டிப்புல பாஸ்டர், அந்த பட்டிப்புலத்துக்கும் நாங்கள் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் நடந்து போகணும். அந்த இடத்துல அவங்க டெய்லி எங்களை கூப்பிட்றாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க. ஆனாலும் அது நாங்கள் அது எடுத்துக்கிறல. நாங்கள் போய் தங்கின இடமே ஒரு தேவதாசர் தான், அந்த குடும்பம்தான் எங்கள்கிட்ட அங்கே போய் தங்கினோம். அவங்க தான் வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுத்து எங்களை நல்லா ஒரு தாய் தகப்பனாக பார்த்துக்கிட்டாங்க. அது நிமித்தம் நானும் என் பொண்ணுந்தான் போனோம். என் கணவர் அதில் விரும்பலை, அவரை ஏற்றுக்கிற கணவருக்கு மனசு இல்லை. அதுபோல் அதுக்கு வர்றதுக்கு முன்னதாகவே அங்கே என் பையன் போன வாக்குத்தத்த வசனம் அது ஒன்று அந்த கஷ்ட நேரத்தில் என் பொண்ணுகிட்ட சொன்னேன். ஏமாங்கண்ணே அந்த வசனத்தை, அன்னை வசனத்தை கொண்டு
இங்கே மாட்டு மகனே வெளியில் வீட்டுக்குள்ளேன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அதில் ஒரு பைபிள் கீழே நடுவில் வச்சுருந்தேன். அதை கொண்டு வந்து என் பொண்ணு அந்த வசனத்தை வெளியில் மாட்டுச்சு. அப்போ வீட்டு முன்னாடி ஒரு சாட்சி மாதிரி அதை மாட்டுச்சு. அதை மாட்டின உடனே கொஞ்ச நாளில் அந்த ஊழியக்கார நிமித்தம் அந்த நபர் வந்து எங்களை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. ஏசப்பா எவ்வளோ ஒரு நல்லவர் என்று அப்போவே ஆண்டவர் கர்ப்பத்துக்கு முன்னதாகவே எங்களை தெரிஞ்சுக்கிட்டார் போல். அதனால் அந்த நபர் நிமித்தம் அங்கே வந்தோம். அதை கேள்விப்பட்டு அந்த தேவதாசர் தொடர்ந்து வந்தார். அங்கே இருக்கிற எங்களோடு கூட இருந்து எங்கள் வேலை வாய்ப்பை கொடுத்து வைத்திருக்க அவரும் எங்களை சுவிசேஷத்தை சொன்னார். அது நிமித்தம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். கணவர் 2 வாரம்தான் வரல. நாங்கள் ஜெபம் பண்ணோம். கணவரும் வந்துட்டார். குடும்பமாக 2000 தான் வந்தோம். வந்து 2 மாதம் ஜூன் மாதத்தில் ரட்சிக்கப்பட்டோம். ஆகஸ்ட்டில் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றோம். குடும்பத்தோடு நானும் என் கணவரும் ஞானஸ்தானம் பெற்றோம். என் மகளுக்கு பிரதிஷ்டை பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம அப்போத்தான் உணர்ந்தேன், தேவதாசரை நம்ம கேட்டோமே, என் பையனை கூட்டிகிட்டு போகாதய்ய, இந்த கொல்லிப்போட அவர் ஒருத்தர் தான் இருக்கான்னு கேட்டோமே, இப்பொழுது எவ்வளோ பெரிய ஒரு நல்லவரை நம்ம சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லை, கணவருக்கு விடாத வயிற்று வலி. அந்த வயிற்று வலியில் எவ்வளவோ வேதனைப்பட்டார், துடித்தார், எவ்வளவோ மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டாரு. எதுவுமே செட் ஆகலை, அந்த வேதனை போகலை. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ, ஞானஸ்தானம் பெற்றோமோ, உடனே அந்த வயிற்று வலி இயேசுவின் நாமத்தில் போயிடுச்சு. இதுவரைக்கும் அவர் மரிக்க வரைக்குமே அந்த வயிற்று வலி அவருக்கு வரலை. அதுபோல் ஞானஸ்தானம் பெற்று 2 வாரம், அந்த வாரம் மாத்திரம்தான் நான் நகையை போட்டிருந்தேன். ஆனால் எனக்குள்ள ஒரு அருவருப்பு, இந்த நகையை விட இயேசு கிறிஸ்து தான் பெரியவர் என்று உணர்ந்தேன். அந்த நகையை நான் கலட்டினேன். இப்பொழுதும் அது எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி என்று பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போவோ என்னைக்கு ஆண்டவர் தொட்டாரோ அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் என் பிள்ளைகளுக்கும் நல்ல படிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு வாழ்க்கை துணைகள், 2 பிள்ளைகளுக்குமே நல்ல ஒரு வாழ்க்கை துணைகளை கொடுத்து என் இயேசு கிறிஸ்து நல்லா வச்சிருக்கிறாரு. அடிமையும் எந்த சூழ்நிலையும் பிள்ளைகள் பார்த்துக்கிறாங்க. அதை எவ்வளவோ மேன்மையான ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறது எவ்வளோ ஒரு பெரிது என்று எல்லோரும் அறிந்து கொள்ளுங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் கூட இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் எனக்கு ஒரு வாஞ்சை. இந்த வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் எல்லோரும் நீங்களும் குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க, மகன் ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. போன முறை சாட்சி சொன்ன எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கும் தெரியும். அதே போல் மகன் பிள்ளைங்க, மனைவி எல்லோருக்காகவும் மகள் குடும்பத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக.